எப்படியாவது இந்திய நம்ம மேல திணிக்கணும்னு மும்மொழி திட்டத்தை அமல்படுத்த ஒரு கும்பல் துடியா துடிக்குது. தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வந்து அதற்கான முயற்சிகளை ஈடுபடுவது இந்திய திணிக்கத்தான். நேரடியா திணிக்க முடியலன்னு பள்ளி பல்கலைக்கழகம் மூலமா திணிக்க முயற்சி பண்றாங்க. சில நாட்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்த ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நமக்கு மொழி பாடம் எடுத்துட்டு போயிருக்கிறார். எல்கேஜி பையன் பேராசிரியருக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கு அவருடைய செயல்பாடு. தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை திணிப்ப அனுமதிக்க மாட்டோம்னு சொன்ன காரணத்துக்காக நமக்கு தர வேண்டிய 3458 கோடி ரூபாய் நிதிய தராம இருக்கக்கூடியவர் தான் இந்த பிரதான். 3000 5000 ஏன் 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம்னு சொன்னவன் தான். 3000 5000 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம்னு சொன்னவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பணத்தையும் அதிகாரத்தையும் காட்டி மிரட்டினா நாங்க பணிஞ்சு போக நாம என்ன அடிமைகளா? அண்ணா கலைஞர் போன்ற தமிழ் போராளிகளுடைய பரம்பரையில் வந்தது ஒண்ணு. 1965 சிதம்பரத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டுல வீர தியாகியானார் அண்ணாமலை பல்கலைக்கழக பிஎஸ்சி மாணவன் சிவகங்கை ராஜேந்திரன். 18 வயசான அந்த மாவீரனுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழக வாசல்ல சிலை அமைக்கப்பட்டிருக்கு. அந்த சிலையை திறந்து வைத்தவர் தலைவர் கலைஞர். கோவை பிஎஸ்சி பொறியியல் கல்லூரியுடைய மாணவனாக பீளமேடு தண்டபாணி 1965 பிப்ரவரியில நஞ்சுண்டு இறந்தார். விஷத்தை அறிந்து இறந்திருக்கிறார். அதே பிப்ரவரி மாசம் சத்தியமங்கலம் முத்து என்ற திமுக தொண்டர் தீக்குளிச்சார். ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் 11/2/1965 தீக்குளிச்சார். திமுகவை சேர்ந்த இவர் அந்த பகுதியில் இளைஞர் மன்றத்தை நடத்தினவர். கீரனூரை சேர்ந்த முத்து 1965 பிப்ரவரி மாதம் நஞ்சுண்டு இறந்து போனார். 22 வயதான விராலிமலை சண்முகம் என்கின்ற திமுக தொண்டர் 25/1/1965 என்று விஷத்தை அறிந்து இறந்து போயிருக்கிறார். அவர் ஒரு மளிகை கடையினுடைய ஊழியர். திருச்சி பாலக்கரையில் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாலத்திற்கு கீழப்பழுவூர் சின்னசாமி விராலிமலை சண்முகம் ஆகியோர் நினைவா சின்னசாமி சண்முகம் பாலம்னு பெயர் சூட்டினார் தலைவர் கலைஞர் அவர்கள். இவங்க எல்லாருக்கும் மொழிப்போர் தியாகிகள் மணிமண்டபங்களை அமைச்சிருக்கிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய கட்டடங்கள்ல ஒன்றுக்கு தியாகிகளான தாளமுத்து நடராஜன் ஆகிய இருவர் பெயரையும் சூட்டினார் தலைவர் கலைஞர். இன்னைக்கு காலையில கூட நான் நேரடியாக சென்று அந்த கட்டிடத்தில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தாளமுத்து நடராஜன் சிலைகளை திறந்து வச்சுட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இவர்கள்தான் தமிழ் தாயினுடைய தலைப்பிள்ளைகள், தியாக தீர திருவுருவங்கள். மொழியை காக்க போராடின நம்ம கழகம் ஆட்சி அமைச்சதும் இருமொழி கொள்கை சட்டத்தை நிறைவேற்றினார் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா. இன்றைக்கு வரைக்கும் யாராலும் அதை தொட்டு கூட பார்க்க முடியல.
எப்படியாவது இந்திய நம்ம மேல திணிக்கணும்னு மும்மொழி திட்டத்தை அமல்படுத்த ஒரு கும்பல் துடியா துடிக்குது. தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வந்து அதற்கான முயற்சிகளை ஈடுபடுவது இந்திய திணிக்கத்தான். நேரடியா திணிக்க முடியலன்னு பல்கலைக்கழகம் மூலமா திணிக்க முயற்சி பண்றாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.